ஆடியோ லான்ச்ல அவர் முன்னாடியே நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அவர் தான் சொன்னார், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாரா? சூர்யா சார் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணி உங்களை சொன்னாரா? ஆன் த டே ஆஃப் த ஆடியோ லான்ச் வந்து அவர் வந்து அப்படியே கையை பிடிச்சு அப்படி சொன்னார், சூப்பராக இருந்துச்சு, இட் வாஸ் இன்க்ரெடிபிள், யுவர் வாய்ஸ் இஸ் அமேசிங் சொன்னார். அதுவே போதும் எனக்கு, அதுவே போதும். ஸோ சம்மன் ஹூ க்ரூ அப் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் ஹிஸ் மூவிஸ், ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு இருந்துச்சு. அப்படி முக்கியமாக சூர்யா சாருடைய வாய்ஸ் வந்து நம்ம பாடுற பாட்டில் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சதுங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது சனா சார் சொன்ன உடனே? அவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் சொல்லிடுவார். அதை இது சூர்யா தான் பாடுறாரு, அப்படியா என்ன சொல்றீங்க சார்? ஆமாம், அதுக்கு என்ன இல்லை அது ஒன்றும் இல்லை சார், செமையாக இருக்குது சார். ஏன்னா நான் முதல்ல நினச்சேன் சந்தோஷ் சார் தான் பாட போகிறாருன்னா. நான் முதல்ல அவர் சார் இல்லை இது சந்தோஷ் சார் பாடல, அப்போ நான் கொஞ்சம் இப்படி ஆகிட்டு ஐயோ அப்போ வேற யார் பாட போகிறாங்க அப்படின்னு தென் சூர்யா சார். லைக் ஓ மை காட். ஏன்னா ஐ திங்க் இதுக்கு முன்னாடி அவர் பாடின பாட்டு வந்து என் மெமரியில் ரொம்ப லைக் சூர்யா பாடி எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாட்டுன்னா ஏக் தோ தீன் சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பாடுறப்போ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் அது நான் பாடுற பாட்டுலேயும் அவர் இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான்லாம் பாட்டெல்லாம் போட்டு நான் பாடுறதுக்கப்புறம் அவர் பாடுறதை அப்படியே போட்டு அப்படின்னு யோசிப்பேன். பட் ஏன்னா அவ்வளோதான் நான் ஒரு ஃபேனாக அப்படித்தானே நான் யோசிப்பேன். எனி ஃபேன் கேர்ள் அப்படித்தான் அவங்க யோசிப்பாங்க.